வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், டாக் சேவக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ 10th குவாலிஃபிகேஷனுக்கான ஜாப் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முக்கியமான டேட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 16/2/2026 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 18/2 19/2 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 days டைம் தராங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ யாராவது வந்து உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் இந்த 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக வந்து விட்டுருக்க வெப்சைட்டு. நிறைய பேர் வந்து பழைய வெப்சைட்டில் போய்ட்டு லிங்க் தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புது வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருவேன் வீடியோக்குள்ள. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள் கிளிக் கேட்டு ரெஜிஸ்டர் அப்ளை என்ன இங்கே கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் லாகின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்களா, நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிக் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். இமெயில் ஐடி அட்ரஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் வந்து பாருங்கள். அப்புறம் வந்து மொபைல் நம்பர் வெரிஃபைட் சக்ஸஸ் வந்துடும். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இங்கே வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்குது. ஸோ 5 பிரிவாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எது வரீங்களோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் கொடுத்துடணும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பாஸ்வேர்டு வந்து உங்கள்கிட்ட இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு அது மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் டு லாகின் செட் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்துடுவீங்க. செலக்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிராமின் டாக் சேவக் இருக்குது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்தாச்சு. ஸோ உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேமு, அப்புறம் வந்து உங்களுடைய ஜெண்டர், அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, கேஷ்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எஸ்என்எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பின்கோட் கொடுத்தாலே வந்து உங்களுடைய சிட்டி எல்லாமே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அப்புறம் வந்து உங்களுடைய ஏரியா நேம் வந்து என்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சைட் சர்க்கிள் கேட்குறாங்க பாருங்கள், தமிழ்நாடு கொடுத்துங்க. ஏரோ பாசிங் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய ஏரோ பாசிங் கொடுத்துருங்க. செலக்ட் த போர்டு கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் மெட்ரிகுலேஷனா இல்லை வந்து சிபிஎஸ்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை வந்து ஸ்டேட் போர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துங்க. நான் வந்து ஸ்டேட் போர்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெமோ நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், மெமோ நம்பர், நீங்கள் ரோல் நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துங்க. மெமோ நம்பர் இருந்தாக்கா நீங்கள் மெமோ நம்பர் கொடுத்துங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் மேலே டாப்பில் இருக்கும் பாருங்கள், ரைட் சைடில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் என்ன மார்க்கு, தமிழ் என்ன மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் என்ன மார்க்கு, சயின்ஸில் என்ன மார்க்கு, சோஷியல் சயின்ஸ் என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். சில பேருக்கு வந்து சயின்ஸ் வந்து 2 வரும், தியரி அப்புறம் ப்ராக்டிக்கல் வரும். ஸோ இதில் வந்து சயின்ஸ் 1 தான். அதில் வந்து நான் சயின்ஸ் மார்க் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் சர்க்கிள் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாடு சர்க்கிள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இங்கே செலக்ட் டிவிஷன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் என்ன டிவிஷனுக்குள்ளே வரீங்களோ அந்த டிவிஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை டிவிஷனு, கோயம்புத்தூர் டிவிஷனு, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல்னு சொல்லிட்டு எல்லா டிவிஷனும் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஊர் வந்து நீங்கள் என்ன டிவிஷனுக்கு வரீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய லிஸ்ட்டு வரும். எந்தெந்த ஊரில் வந்து வேக்கண்ட் சொல்லிட்டு லிஸ்ட்டு வரும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன ஊர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1, 2 கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய முன்னுரிமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 1, 2, 3 கொடுத்து. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா வேக்கண்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற 37 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட சைன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கு புரியலாம் இந்த
இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஓ சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ரீவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரீவியூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். அப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிடிஎஃபாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்புறம் வந்து ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் வந்து இல்லை, ஃப்ரீயாக தான் வந்து அப்ளை பண்ணலாம். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.